100ங்கிற புக்கு பத்தி உங்களுக்கு தெரியும். 100 லீடர்ஸ்ங்கிற புக்கு எழுதினவர் கிறிஸ்டின் இல்லையா? அவர் என்ன சொன்னாரு, என் தலைவர் நான் பின்பற்றக்கூடிய ஒரு இயேசு தான், ஜீசஸ் தான். ஆனா ஜீசஸ நான் எல்லா இடத்துலயும் ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்திலேயோ, நான் ஒரு தொழிலையோ, நான் வேற வேற துறைகள்லயோ ஃபிட் பண்ண, ஒரு போர்க்களத்திலேயோ நான் ஜீசஸை ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது. அவர் அந்த இடத்துல வைக்க முடியல என்னால. அந்த ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துல தான் வர்றேன். ஆனா எனக்கு இவரை விட்டுட்டு போக முடியல. ஏன்னா குடும்பத்திலையும் சரி, நட்புலையும் சரி, தொழிலையும் சரி, போர்லையும் சரி, குழந்தைகளை வளர்க்கறதையும் சரி, தந்தையுடைய ஸ்தானத்திலையும் சரி, நண்பருடைய ஸ்தானத்திலையும் சரி, அல்லது ஒரு உதவிங்கிற ஸ்தானத்திலையும் சரி, மற்ற சமூகத்தோட வாழக்கூடிய ஸ்தானத்திலையும் சரி, போர்க்களங்களையும் சரி, நாடுகள் நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி, பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி, இவரை விட்டுட்டு நான் வேற யாரை கொண்டு வந்து வைக்க முடியும்னு சொல்லி முதலிடம் கொடுத்தாரு இல்லையா? இப்போ இந்த உலகத்துக்கே ஒரு மனிதருடைய வரலாறு தெரிந்தால் இந்த உலகமெல்லாம் சொல்லும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த உலகத்துக்கே முன்மாதிரின்னு சொல்லி